ஆரி ஒர்க் போடுறதுக்கு ஸ்லீவ் வந்து எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நான் 1 மீட்டர் கிளாத் எடுத்திருக்கேன். இந்த 1 மீட்டர் கிளாத்தை 4ஆக ஃபோல்டு பண்ணிக்குவோம். நம்ம ப்ளவுஸ்க்கு ஸ்டிச் பண்ணுற மாதிரி அதில் சென்ட்ரு மார்க் பண்ணிக்கலாம். சென்ட்ரு மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்து நமக்கு ஸ்டிச்சிங்க்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு கோடு போட்டுட்டு, இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்து நம்ம சென்ட்ரு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அங்கே ஸ்லீவோட லென்த்தை மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம இது வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு தான் பண்ணுறோம். அளவு ப்ளவுஸில் எவ்வளோ லென்த் இருக்கோ அதை மார்க் பண்ணிவிட்டு, அப்படியே அந்த அளவு ப்ளவுஸில் இருக்க அளவு மாறாமல் கீழே ஹார்ம் கிட்டேயும் வந்து ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. ஸ்லீவோட வித்து எவ்வளோ இருக்கோ அதையும் மார்க் பண்ணிக்குவோம். ஸோ இந்த பக்கம் எப்படி பண்ணுமோ அதே மாதிரி ஆப்போசிட் சைட் பக்கத்தில் அதையும் சேம் இதே மாதிரி இதே மெத்தடில் அந்த லென்த்து கிட்டே ஈவனாக வச்சுட்டு பண்ணிக்கலாம். சேம் அந்த ஹார்ம் எவ்வளோ வருது, ஸ்லீவோட வித்து எவ்வளோ வருதோ அதை மார்க் பண்ணிவிடுவோம். அகைன் இப்போ நம்ம அந்த ஸ்லோப்பியான ஷேப் கொடுக்கறதுக்காக இந்த ப்ளவுஸில் வர அந்த ஸ்டிச்சிங் இது இருக்குது இல்லைங்களா, அங்கே கரெக்டாக கை வச்சுக்கிட்டு நம்ம அந்த டாட் வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு அந்த ஷேப்புமே வந்து எக்ஸாக்டாக கொடுத்துடலாம். நமக்கு அந்த அளவு ப்ளவுஸில் என்ன ஷேப் இருக்கோ அந்த ஷேப் வந்து கரெக்டாகவே கொடுத்துடலாம். ஸோ அதனால் இந்த மாதிரி அந்த டாட் வச்சுட்டு நீங்கள் இந்த ஷேப் அந்த டாட்டை வந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா ஷேப் நமக்கு வந்து ரொம்பவும் அழகாக கிடச்சிரும். ஸோ கீழே வித்தும் மார்க் பண்ணிவிட்டோம், மேலே வந்து அந்த ஹார்மோலும் மார்க் பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிவிடுவோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, எப்போவுமே வந்து நம்ம ப்ளவுஸ் போடுறோன்னா ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு தான் போடணும். ஏன்னா ரெடி அளவுலேயே போட்டோன்னா ஸ்டிச்சிங் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் ரெடி அளவுக்கு என்ன பண்ணுறோன்னா 1/4 இன்ச்சு விட்டுடுறோம். இப்போது சென்டரும் மார்க் பண்ணியாச்சு. சேம் இப்போ வந்து ஸ்டிச்சிங்க்கு எவ்வளோ தேவையோ அதையும் மேலே என்ன பண்ணிட்டோம், ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஒரு ஸ்லீவ் நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ அகைன் இன்னொரு ஸ்லீவ் மார்க் பண்ணுறதுக்கு நீங்கள் இதனோட இம்ப்ரெஷன் அப்படியே எடுக்க போகிறீங்கன்னா ஒரு சாக் பீஸ் அந்த மாதிரி கொஞ்சம் டார்க்காக வச்சு வரைஞ்சிட்டு அப்படியே அகைன் ஆப்போசிட்டில் ஃபோல்ட் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த இம்ப்ரெஷன் வந்து வந்துடும். ஸோ நான் வந்து லைட்டாக தான் மார்க் பண்ணேன்றதுனால ரொம்ப லைட்டாக தெரியுது. நீங்கள் சாக் பீஸில் பண்ணிங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லாவே தெரியும். இப்போ அதே மாதிரி நமக்கு தெரியறத வச்சு நான் கோடெல்லாம் போட்டாச்சு. போட்டுட்டு சேம் இந்த அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம அங்கே எப்படி மார்க் பண்ணுமோ அதே மாதிரி லென்த்து வித்து எல்லாமே மார்க் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டிச்சிங்கோட அளவுலேருந்து எதுவுமே மாறாத நம்ம கரெக்டாக வந்து மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ஃப்ரண்ட் அந்த வளைவு கொடுக்கறது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா அந்த அளவு ப்ளவுஸ் வச்சு ஃப்ரண்ட்டோட அந்த ஃப்ரண்ட்டு பேக்குன்னு எல்லாத்தையுமே வந்து நம்ம கரெக்டாக அந்த ப்ளவுஸில் வரா மாதிரியே வந்து மார்க் பண்ணுறோம். அதனால் இப்போ இதுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், சைடு மார்க்கிங்கு எல்லாமே பண்ணியாச்சு. இதுலேயும் இந்த இடத்துலையும் பாருங்கள் 1/4 இன்ச்சு விட்டுட்டு தான் மார்க் பண்ணுறோம். ஏன்னா இந்த மாதிரி பண்ணால் தான் நமக்கு ஸ்டிச்சிங்க்கு ஸ்பேஸ் இருக்கும். ஸோ இப்போ தைக்கிறதுக்கும் மேலே வந்து ஒரு 1/2 இன்ச் விட்டாச்சு. தேங்க்யூ.